அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஈஸ்டர் பண்டிகையின் இந்த நன்னாளிலும் கூட ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு எங்களுடைய ஜாஸ்வா டிவி குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்களோடு இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதிலே நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு வல்லவர். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களிலும் கூட அவர் உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் ஓடும்படியான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லி தெசலோனிக்கேயர் எழுதிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார், நம்மை காத்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உறுதியாக நிற்போம். ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் உங்களுக்கு ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது: நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பூர்வீக கிறிஸ்டினாக இருக்கலாம், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே வந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த பண்டிகை நாளிலும் கூட உங்கள் குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென்,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். நாம் இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அந்த எபிரேயர் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இந்த பாடலில் பாடிய பசுமை மேய்ச்சல், இளைப்பாறச் செய்யும் இயேசு, நாள்தோறும் பாதைகளை காட்டுகிற தேவன், எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்ம நடத்த அவர் உறுதி உள்ளவராயிருக்கிறார். இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி நாம் இந்த வசனத்தின்படி பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை சொல்கிறோம். வாழ்க.